இந்த ரெண்டு வெல்டிங் ராடையும் பார்த்தா தெரியும் இது துரு பிடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக வெல்டிங் பண்ணி காட்டுறேன். 100 ஆம்பியர்ல வச்சு தான் நான் இந்த வெல்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வெல்டிங் ராடு வெல்டிங்கே ஆகாது. வெல்டர் வந்து தேவையில்லாம கமெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டோம். அந்த இனாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங். இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல வந்து ஆம்பியர், அதாவது வெல்டிங் ராடுக்கு வந்து இந்த மாதிரி வெல்டிங் ராடு நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கான ஆம்பியர் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு அன்சப்ஸ்கிரைப் வரைக்கும் போயிட்டீங்க. என்னன்னா ஆம்பியரை பற்றி சொல்லவே மாட்டீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற வரைக்கும் கேட்டீங்க. இன்ஃபேக்ட் வந்து ஆம்பியரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களாம் வந்து லோக்கலில் வெல்டிங் வேலை செய்யும் போது எங்களுக்கு தேவையான ஆம்பியரை நாங்களே வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு இந்த அளவுக்கு ஆம்பியர் இருந்தால் போதும் அப்படின்னு செய்வோம். லோக்கலில் பெரும்பான்மையான வெல்டரை அப்படி தான் பண்ணுவாங்க. உண்டா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னன்னா, ப்ராப்பராக வந்து என்ன ஒரு வெல்டிங் ராடு இருக்குன்னா அதுக்கு என்ன வகையான ஆம்பியர் நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். வில்லேஜில் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ராடு கிடைக்கும். வெல்டிங் ராடு சொல்கிறேன். அந்த வெல்டிங் ராடில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கேஜ், அதாவது பேச்சு வழக்கத்தில் சொல்லுவாங்க 12 கேஜ் ஒன்று சொல்லுவாங்க, 10 கேஜ் ஒன்று சொல்லுவாங்க. 12 கேஜ் வெல்டிங் ராடுங்கிறது இதுதான். பக்கத்தில் வாங்க. இந்த ரெண்டு வெல்டிங் ராடையும் பார்த்தா தெரியும் இது துரு பிடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 12 கேஜ் வெல்டிங் ராடு, இது வந்து 10 கேஜ் வெல்டிங் ராடு. கேஜை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 6013, அதாவது 10 கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 mm. இங்கே வாங்க பக்கத்தில் வாங்க. இது ரெண்டுமே வந்து 6013. வெர்னியர் காலிப்பர் வந்து என்னோட கொஞ்சம் வைரஸ் ஆகிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். 6013. அதே இது இந்த 12 கேஜ் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். .4 mm இருக்குங்களா, தெரியுதா? கிளியராக எடுத்துறீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைப் ராடு வெல்டிங் ராடு வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 6013 தான் வந்து. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 6010, 6011, 7014 அந்த மாதிரி வெல்டிங் ராடு எலக்ட்ராட்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஆம்பியருக்குலாம் என்ன எப்படி ஆம்பியர் வைக்கணும், அதாவது வெல்டிங் மிஷினில் இந்த ஆம்பியர் செட் பண்ணுறது எவ்வளோ செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சார்ட் ஒன்று இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ அந்த சார்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு தேவைன்னா நிறுத்தி அந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் வெல்டிங் பவர் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. இப்போது நம்ம இந்த 6013ல் 3.4 mm வெல்டிங் ராடு, அதாவது இந்த அவுட்ரு டயா, இங்கே வாங்க பார்த்துலாம். இந்த இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளக்ஸு, வெள்ளையாக இருக்கிறது வந்து ஃப்ளக்ஸு, இது இருக்குது பார்த்தீங்களா இந்த இரும்பு. ஸோ இந்த இரும்பு வந்து தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இது வந்து 3.4 mm. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 கேஜ் ராடுன்னு லோக்கலில் சொல்லுவாங்க, இதை வந்து 12 கேஜ் ராடுன்னு சொல்லுவாங்க, 2.4 mm. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ரெண்டுத்துக்குள்ள பவர் செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த சார்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து அதுக்கான ஆம்பியர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து அந்த ஆம்பியர் படி இப்போ வந்து இந்த 12 கேஜ் ராடு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஆம்பியர் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ட் ப்ரோக்ராம் படி பார்த்தீங்கன்னா 40லேருந்து 90 கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 180 வரைக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா? 10 கேஜிக்கு வந்து 180, 150 வரைக்கும் போகுங்க 100லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து வந்து 90, அதாவது 100 ஆம்பியருக்குள்ளே நம்ம வச்சு வெல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக வெல்டிங் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பிளேட்லேயே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்டிங் பண்ணி காட்டுறேன். 1, 2. ஸோ 1வது நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 கேஜ் வெல்டிங் ராடு, அதாவது 3.4 mm வெல்டிங் ராடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 கேஜ். இது 2வது நம்பரில் நான் அடிக்க போகிறேன். ரெண்டுமே வந்து கம்பெனிக்காரங்க, அதாவது ஆக்சுவலாக என்ன வந்து நம்ம பவர் வச்சு அடிக்கணுமோ அந்த பவரில் வெல்டிங் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இங்கே வாங்க. நம்ம வந்து வெல்டிங் மிஷினை எப்போவுமே ஆன் பண்ண விதத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆம்பியர்ஸ் இது காட்டுது பார்த்தீங்களா. இது வந்து இப்போ நமக்கு வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 203 ஆம்பியர் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வோல்ட் தான் இப்போ நம்ம ஏரியாலலாம் போயிட்டுருக்கு வெய்ய காலத்துக்கு அதுக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 கேஜ் ராடு இருக்கு இல்லையா, இந்த 12 கேஜ் ராடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 90, அதாவது 100 பவருக்குள்ள வரைக்கும் ஆம்பியர் வரைக்கும் வச்சு நம்ம அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் 100 செட் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு 90 செட் பண்ணிக்கிறேன். இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 90 தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 85, 90, 86 இதை பாருங்கள், கொஞ்சம் பார்த்து வந்து காட்டிங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் வெல்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆம்பியருங்கிறது இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆம்பியருங்கிறது நீங்கள் வெல்டிங் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் எவ்வளோ வெல்டிங் வச்சு அடிக்கணுங்கிறது உங்களாலேயே ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
ஒரு சில நண்பர்கள் வந்து ஆம்பியர் எவ்வளோ வைக்கணும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. வெல்டிங் ராடில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. வெல்டிங் ராடில் இதுதான் 6013னா நம்ம எம்எம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த செஷன்ஸில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லோக்கலில் ஒரு வில்லேஜில் வந்து கிடைக்கக்கூடிய ராடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 கேஜ் ராடு, 12 கேஜ் ராடு. இந்த எம்எம் சைஸில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 3.4 2.4 ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதில் ஒரு ஒரு சார்ட், ஒரு கம்பெனி ப்ரோக்ராமில் நம்ம வெல்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பவர் செட்டிங் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப பவர் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு 12 கேஜ் ராடை வந்து ஒரு 100ல் போட்டு அடிக்கிற அளவு கூட பவர் இல்லை, ரொம்பவுமே லோவாக இருக்குது. ஸோ வீடியோக்காக நம்ம அதை வந்து எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேட் திக்னஸ்ஸு, ஜாபோட கனம் இதெல்லாம் வச்சு தான் வெல்டிங் பண்ணுவோம். வெல்டிங்னே வந்து ஒரு சார்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ, ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்கோ அப்படிலாம் நம்ம பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பைக்கில் வந்து 2 பேர் தான் போகலாம் அப்படிங்கிறது வந்து அலோட்மெண்ட்டு. ஆனால் 3 பேர் போவோம், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்கு 3 பேர் போவோம். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 86 பேர் போகணும் அப்படின்னா அதில் 120 130 பேர் கூட போவோம். அது மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம எல்லா நேரத்துலையும் அந்த ரெகுலேஷன்ஸ் படி அதில் சார்ட்டில் எப்படி கொடுத்துருவாங்களோ அது மாதிரிலாம் வந்து வெல்டிங் அடிக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பவரே கிடையாது. அவன் கொடுத்துருக்கப்படியே அந்த 90 ஆம்பியரில் வச்சு தான் நான் இந்த வெல்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வெல்டிங் ராடு வெல்டிங்கே ஆகாது. கொஞ்சம் பார்த்துல வாங்க, அந்த வெல்டிங்கை பாருங்கள், வெல்டிங்கை பாருங்கள். ஸோ திப்பியாக வெல்டிங் வந்துட்டு இருக்கும். வெல்டிங் வந்து ஒரு கிளியராகவே வராது. ஸோ இதுக்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே காட்டு. இப்போ நான் வந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 130 கிட்ட வந்து வைக்கிறேன். அதாவது எப்படின்னா 12 கேஜ் ராடு, அதாவது 2.4 mm ராடுக்கே வந்து நான் வந்து 12 கேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 வரைக்கும் கொண்டு போகிறேன். இப்போது அந்த பவர் நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஓரளவுக்கு நமக்கு பவர் கிடச்சிருக்கு. 12 கேஜ் ராடு உங்களுக்கே தெரியுது. இந்த ராடோட கனத்தையும் பார்த்துக்கோங்க, இதையும் பாருங்கள், ரொம்ப மெலிசான ராடு. இதுக்கே வந்து நான் வந்து 130 ஆம்பியர் செட் பண்ணி தான் வெல்டிங் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வெல்டிங்கை பாருங்கள். இப்போ இந்த வெல்டிங்கை பாருங்கள், இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நம்ம பவர் கம்மியாக வச்சு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மெட்டல் அதிகமாகிற மாதிரி இருக்கும், வெல்டிங்கும் சரியாக விழாது. அதுவே நமக்கு தேவையான பவரை நம்ம ஆம்பியரை வந்து ஏற்றிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 10 கேஜை வந்து உங்களுக்கு வந்து வெல்டிங் பண்ணி காட்டணும்னு அவசியமே இல்லை. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 கேஜிக்கு பார்த்தீங்கன்னா 150 அளவுக்கு தான் அலாட்மெண்ட். அந்த சார்ஜ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 150 தான் வைக்கணும். இப்போ நான் 150 வைக்கிறேன் இந்த 10 கேஜிக்கு. வந்து காட்டுங்க, பக்கத்தில் காட்டுங்க. 151 இருக்குது. இப்போ பாருங்களேன், ஸோ வந்து மினிமம் வந்து 100, மேக்ஸிமம் வந்து 150. 150லேயே வந்து ஒரு சரியான வெல்டிங் வந்து நமக்கு கிடைக்கல. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்யூட்டாக இழுத்தேன், அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. மெயின்யூட்டாக அடிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 200 ஆம்ஸ் இருந்தால் தான் இந்த வெல்டிங்கே ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு தோணுது. ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெல்டராக வந்து நம்மளே வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வெல்ட் அடிக்க போகிறோம். அதையும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டும்போது இப்போ இந்த வெல்டிங் வந்து சார்ட் படி நம்ம அடிச்சது. இந்த வெல்டிங் வந்து நம்மளா வந்து பவர் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே வந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணி அடித்தோம். இந்த வெல்டிங்க்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, கற்றுக்கிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளா வந்து ஓகே இந்த பவருக்கு இந்த வெல்டிங் இந்த ஜாப் ஆகாது. இந்த பிளேட்டோட கனத்தை பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 mmக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த பிளேட்டெல்லாம் நம்ம வெல்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பவர் என்னென்னு நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
சார்ட்டில் பார்த்தேன் இல்லை வந்து நான் படித்தேன் அதனால அது மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா ஜாப் ஃபெயிலியராக தான் ஆகும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெல்டிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க மாத கணக்கிலலாம் நாங்கள் வந்து வெல்டு அடித்து கற்றுக்கிட்டோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. மாத கணக்கெலாம் தேவை இல்லைங்க, அதிகபட்சம் 2-3 நாள் நினைக்கிட்டிங்கன்னா கற்றுக்கலாம். கொஞ்சம் கண்ணுலாம் எரிச்சல் ஆகும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் வெல்டிங் அடிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் வெல்டிங். ஸோ நம்ம நண்பர்கள் அனைவரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ செஷன். இது வெல்டர்களுக்கானது கிடையாது, வெல்டிங் பிகினர்ஸ்களுக்கானது. ஸோ வீடியோவை பார்த்துட்டு நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், நான் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதே மெத்தடே தப்பு, நீங்கள் எடுக்கிற கிளாஸே தப்பு, கிளாஸ்லாம் எடுக்கல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். இதை வந்து கிளாஸாலாம் நிறைய நண்பர்கள் நினச்சிக்கிட்டே வந்து என் கூட போராடிட்டு இருக்கீங்க கமெண்ட். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து போராட வேண்டிய அவசியம் கிடையாது. வெல்டிங் பிகினர்ஸ், நான் வெல்டிங் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அதை சொல்லித்தரேன். மற்றபடி வெல்டர் வந்து வெல்டிங் பண்ணுறவங்களுக்கான வீடியோ இது கிடையவே கிடையாது. நீங்களாம் ஏற்கனவே வெல்டர், ஸோ உங்களுக்கான செஷனே இது கிடையாது. நீங்கள் வந்து 6G அடிக்கிறது எப்படிங்கிறத போய் பாருங்கள். மற்ற சேனல் நிறைய பேர் இருக்காங்க 6G போர்ஷன் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் போராடுங்க. வெல்டிங்கில் நான் இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ இது. ஸோ தயவு செஞ்சு வந்து வெல்டர் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்கில் வந்து நமக்கு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங், திருமலை இன்ஜினியரிங்லாம் அஃபிஷியலான அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம்.